நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஆதவனின் பலதும் பத்தும் பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. குறிப்பாக இப்போது இலங்கை அரசியல் சூடு பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இலங்கை அரசை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய அரசை கொஞ்சம் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு சில முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அதை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக இலங்கையில் பேசப்பட்டு வருகின்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறுகின்ற வயதில்லை 2 வருடங்களாக இப்போது கூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியாக்கள் அடையாளம் காணப்படுகிறார்களா, அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற விஷயங்களுக்கு அரசாங்கம் இப்போது தலையிறங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் செம்மணி மனித புதைகுழியினுடைய எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போக போகிறது என்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் போட்டியாளர்களாக இருந்த பல எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் சேர்வது நாட்டை பலப்படுத்துவதற்காகவா அல்லது தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் அண்மை காலமாக இலங்கையில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த அரசியலில். எனவே இருக்கின்ற நேரத்துக்குள் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக அலசலாம் அப்படின்னு தான் இன்றைய பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது குறிப்பா நீங்கள் இதில் முதலே சொன்னது போல முதலாவது விடயம் இந்த நீதிபதிகளுடைய பதவி காலத்தை நீடிப்பது என்பது 2 வருடங்களால் நீடிப்பது. அது சாதகமான கருத்துக்களும் வந்திருக்கின்றன, எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கின்றன. இந்த பலதும் பத்தும் பதிவு ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற நாளிலே காலை பொழுதிலே சட்டத்தரணிகள் சங்கம், இளைஞருடைய சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கத்துடைய திட்டத்துக்கு முழுமையான எதிர்ப்பை வெளியிடுவது என்பது. எனவே இப்போது இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழலில் ஒரு வழக்கு ஒரு நீதிபதியினால் முழுமையாக ஆராயப்பட்டு அவருடைய பதவி காலத்துக்குள்ளே அதுக்கான ஒரு முடிவு தீர்ப்பு வழங்கப்படுமா இருந்தால் அவருக்கு ஆரம்பம் முதலே அதனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும், அவருக்கும் இலகுவா இருக்கும். அதே நேரத்தில் முறையான தீர்ப்பை வழங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதை இன்னொரு பக்கமாக பார்த்தால் ஒரே நீதிபதி ஒரு வழக்கை முழுமையாக கையாளுகிற போது அவருடைய சுய விருப்பங்கள் அல்லது அவர் மீது திணிக்கப்படுகிற அழுத்தங்கள் காரணமாக தீர்ப்பை வழங்கக்கூடும். எனவே இந்த 2 விடயங்களும் இப்போது இருக்கக்கூடிய இந்த சட்ட வாக்கத்திலே பரவலாக பேசப்படுகின்றன. இன்னொரு பக்கமாக பல தடவை பேசியிருப்பது போல தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. இது சாதகத்தன்மையும் இருக்கிறது. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உரிமைகளை வழங்க முடியும், நேர்மையான சட்டங்களை ஏற்ற முடியும். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு சாதகமான விதத்திலும் இந்த சட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் இழுத்துக்கொண்டே செல்கிறது. அதுக்கான உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கான நடைமுறையை அது எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதில் இருக்கக்கூடிய பரவலான வாத பிரதிவாதங்கள் என்னவாக இருக்கு? குறிப்பா இந்த அரசாங்கத்தை பற்றி நாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி 1950 கால பகுதிகளுக்கு நாங்க போக வேண்டும். இந்த 50 கால பகுதிகளில் நடந்த ஒரு அரசியல் மாற்றம் தான் இப்போதும் இந்த இலங்கை அரசியலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், SWRD பண்டாரநாயக்க அவர்கள் சுதந்திர கட்சியை உருவாக்கியிருந்தார் 1951 மாதிரி. 5 பெரும் சக்திகள் அந்த கட்சிக்குள்ள இருந்தார்கள். அதாவது மத தலைவர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள், தொழிலாளர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி 5 பெரும் சக்திகள் இணைந்து அந்த கட்சியை உருவாக்கியிருந்தார்கள். எனவே இலங்கையில் இருக்கின்ற பலரும் அதற்கு வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள். தங்களுடைய குழுவினர் இருக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 1950-51 கால பகுதிகளில் அவர்கள் பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள். அப்படி கைப்பற்றினதுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த விஷயம், நீங்க சொன்ன மாதிரி சட்டங்களை அவர்கள் தங்களுக்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டார்கள். முதலாவதாக மொழி சட்டம், அதாவது இலங்கையினுடைய தனிமொழி சிங்கள மொழி தான் உத்தியோகபூர்வ மொழி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் இலங்கையில் பல மாற்றங்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி கொண்டு ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு SWRD பண்டாரநாயக்க அவர்கள் பௌத்த மத குருவால் அவருடைய நெருங்கிய நண்பராலேயே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது அரசியல் வரலாறு நடந்த விஷயம். இப்பவும் அதே மாதிரி இந்த NPP அரசாங்கம் ஆட்சிக்குள்ள வருகின்ற போது எப்படி இங்கு 5 பெரும் சக்திகள் இந்த SWRD பண்டாரநாயக்க அவர்களை வெற்றி பெற வைத்ததோ, அதே போல இந்த NPP அரசாங்கத்தில் அவர்கள் வைத்திருந்த ஒரு அடைமொழி அல்லது ஒரு வாசகம் அப்படின்னா, படித்தவர்கள் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள், நன்ற படித்த புத்திஜீவிகளால் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லி ஓரிரு கிழமைகளுக்குள்ளேயே சபாநாயகருடைய கல்வி தகமை பரிசோதிக்கப்பட்டது. அவர் பொய் கூறியிருக்கிறார் என்று சொல்லி அது சம்பந்தமான நம்பிக்கையில்லா பிரேரணை எல்லாமே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அவர் பதவியில் இருந்து விலகிக் கொண்டு புதிய சபாநாயகரும் வந்திருந்தார். எனவே அவர்கள் தங்களுக்கு விரும்பியது போல சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழியை பெரும்பான்மை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய இந்த NPP
என்பிபி அரசாங்கத்தின் மீதும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். நீங்க சொன்ன மாதிரி தான் பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி இதுவரைக்கும் அவர்கள் சரியான ஒரு இறுதியான முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. அதுக்கு மாற்றாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தங்களுடைய பதவிக்காலம் முடிவடையும் வரைக்கும் அதை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போகிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இப்ப நீதிபதிகளுடைய ஆயுட்காலம், அதாவது ஓய்வு பெறுகின்ற வயதிலே 2 வருடங்களாக கூட்டுவதற்கு அமைச்சரவையில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இதை இப்போது நீதித்துறையை சார்ந்தவர்களே எதிர்த்திருக்கிறார்கள். அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தை செய்திருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான வழக்குகள் இப்ப தேக்கத்தில் இருக்கிறது, இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பல பேர் நீதிமன்றத்துக்கும் போயிருப்பீங்க. அங்க இருக்கின்ற வழக்கு நடவடிக்கைகளும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு வழக்குக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு 4000 5000 ஏதோ ஒரு எண் இருக்கும். ஆனா அங்க நீங்க போய் பார்க்கின்ற போது 500வது இலக்கத்திலிருந்து சில நாட்களில் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். காரணம், அவர் 500வது பதிவாக வழக்கெண்ணாக அவருடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா இன்னும் அது முடிவடையவில்லை. அதுக்கு பிறகு 3000 4000 அளவுக்கு புதிய வழக்குகள் வந்துவிட்டது. ஆனா இப்பவும் அவர் நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார், நீதிபதிகளுக்கு முன்னால் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். எனவே அப்படி முடிக்கப்படாத வழக்குகள் நிறைய இருக்கின்ற போது அதை முடிப்பதற்காக திறமையான, அனுபவம் மிக்க, அந்த வழக்கு பற்றிய நுட்பம் தெரிந்த ஒருத்தர் அந்த நீதிமன்றத்துக்குள் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அரசாங்கம் இந்த விஷயத்தை செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப எதிர்க்கட்சிகள் சொல்லுவார விஷயம் இல்ல, உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு நீதிபதியின் வயதிலேயே கூட்ட வேண்டும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்த விஷயம் நாங்க ஊழல்வாதிகளை கைது செய்வோம், கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்வாதிகளை கைது செய்வோம் அப்படின்னு சொன்னார்கள். அது பற்றி விசாரிக்கின்ற நீதிபதி இன்னும் கொஞ்ச நாட்களில் ஓய்வு பெற போகிறார். அப்படி என்றால் புதிய நீதிபதி வருகின்ற போது அவர் எங்களுக்கு சார்பாக இருப்பார், அல்லது சட்டத்துக்கு சார்பாக இருப்பார், அல்லது எதிர்க்கட்சிக்கு சார்பாக இருப்பார் என்று பல கேள்விகள் இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இப்போது ஓய்வு பெறும் வயதிலேயே 2 வருடங்களாக அதிகரிக்கின்ற போது தங்களுக்கு தேவையான, சாதகமான, தங்களுக்கு விருப்பமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக அல்லது ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக இது செய்கிறது என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒரு கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றம், நீதிபதி, சட்டத்தரணிகளுக்காக இந்த விஷயம் கொண்டு வரப்படுகின்ற போது அந்த சட்டத்தரணிகளே எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுதான் இப்போது ஒரு பேசும் பொருளாக அனைத்து ஊடகங்களிலும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிவில் வழக்குகளுக்கு போகிற போது, நாங்கள் செய்திகள் சேகரிக்க போன்ற விவரங்களுக்கு போகிற போது, நீதிபதிகள் ஒரு வாரத்தில் 5 நாட்கள் வேலை நாட்கள் சொன்னால் 3 நாட்கள் ஒரு நீதிமன்றத்திலும் இன்னொரு 2 நாட்கள் வேறொரு நீதிமன்றத்திலும் கடமையாற்ற வேண்டிய நிலைமை நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் நீதிபதியோட பற்றாக்குறை, சில வெற்றிடங்கள் இன்னும் காணப்படுவதாகவே சொல்லப்படுவது நீதித்துறையில். அப்ப அந்த வெற்றிடங்களை நீங்கள் நிரப்பவில்லை, புதிய நீதிபதிகளை கொண்டு வரவில்லை, இருக்கின்ற சீனியர் அட்வொகேட் நீதிபதிகளுக்கான அந்த நியமனங்களை வழங்கவில்லை. இப்படியாக எழுப்பறையில் இருக்கிற போது ஏன் இப்ப இந்த வயது மூத்தவருடைய அவருடைய பதவி காலத்தை மட்டும் நீங்கள் நீடிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பால் கடுமையாக முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது ஏராளமான வழக்குகள், ஒவ்வொரு நாளும் போகிற நீதிமன்றத்துக்கு போனோம்னு சொன்னா எக்கச்சக்கமான வழக்குகள், ஒரு சில வாதங்களோடு அந்த வழக்குகள் மீண்டும் ஒரு தேதி இடப்படுகின்றன, அந்த தேதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பிற வழக்குகள் அப்படியே நீட்டிக்கொண்டே செல்லப்படும். இது கிரிமினல் வழக்குகளாக இருக்கட்டும், சிவில் வழக்குகளாக இருக்கட்டும், எந்த வழக்குகளாக இருந்தாலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அரசாங்கம் பதவியேற்ற பிறகு நீங்க சொன்னது போலவே இந்த ஊழல் வழக்குகளை கொஞ்சம் விரைவுபடுத்தி நிறைவு செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் பலர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த வாரத்தில் கூட, நாங்கள் இந்த 10 பதிவு செய்கிற இந்த வாரத்தில் கூட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இது ஒரு பக்கம் மக்கள் பக்கமாக இருந்து பார்க்கிற போது இது ஒரு சாதகமான சமீட்சையாக தான் தெரிகிறது. ஆனாலும் நீதித்துறையை சவாலுக்குட்படுத்தி இப்படி அவருடைய நீதிபதியுடைய பதவிக்கால எல்லை அதிகரிப்பு என்பது இன்னொரு பக்கமாக நாங்கள் நெகட்டிவாகவும் பார்க்க வேண்டியிருக்கிற சூழ்நிலையிலும் இருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே எப்படியான நகர்வுகளை அடுத்த அரசாங்கம் எடுக்க போகிறது? உதாரணத்துக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற பொரு அழுத்தங்களுக்கு பணிய போகிறதா, இல்லை தன்னுடைய எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்குமா? நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். காரணம், இப்ப அமைச்சரவையில் அனுமதி பெற்று விட்டார்கள். இவர்கள் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் ஆட்சியில் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப சில நேரங்களில் அமைச்சரவையில் அனுமதி பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி சில பேர் நீதிமன்றத்துக்கு போய் நாடலாம். ஆனா இப்ப நீதிமன்றத்தில் போய் நாடுவதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னென்றால், இது நீதிபதிகள் சம்பந்தமான ஒரு வழக்கு. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதில் 2 வருடங்களாக கூட்டப்பட்டிருக்கிறது. இது பிழையான விஷயம் என்று சொல்லி சட்டத்தரணிகள் எல்லோருமே சேர்ந்து முடிவெடுத்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் முடிவெடுக்கின்ற நீதிபதிக்கு இது ஒரு சார்பாக அல்லது எதிரான ஒரு வழக்காக இருக்கலாம். எனவே அவர் எப்படி இதுக்கு ஒரு சரியான முடிவை
முடிவை வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுமக்களிடமும் இருக்கிறது, அரசாங்கத்திடமும் இருக்கிறது. எனவே இவர்கள் பாராளுமன்றத்திலும் தங்களுடைய விஷயத்தை எடுக்க முடியாது. எனவே பொதுமக்களிடம் மீண்டும் ஒரு தேர்தலுக்காக செல்ல வேண்டும். பொதுமக்கள் மத்தியில் இந்த விஷயம் சரியா பிழையா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய வாக்குகள் மூலமாகத்தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்போது நீதிபதிகளும் சரி இந்த சட்டத்தரணிகளும் சரி இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சட்டத்தரணிகளுக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீதிபதியாக வர வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி நீதிபதிகளுக்குள்ளும் பல பதவி உயர்வுகள் இருக்கிறது, நீதிமன்றங்களுக்கு இடையில் மாற்றங்கள் இருக்கிறது. எனவே அப்படி போகின்ற போது இந்த ஓய்வு பெறும் வயதிலேயே 2 வருடங்களாக கூட்டுகின்ற போது இப்போது அவருக்கான ஒரு ப்ரமோஷன், சட்டத்தரணியாக இருக்க வேண்டிய ஒரு நீதிபதியாக வரப்போகிறார் அப்படின்னா அவருக்கு வருகின்ற இந்த ப்ரமோஷனுக்கான காலம், பதவி உயர்வுக்கான காலம் 2 வருடங்களால் தாமதமாக்கப்படுகிறது. எனவே அங்கு அவருடைய தேவை அல்லது கனவு அல்லது அடுத்த கட்டத்துக்கு போறது முடியாம இருக்கிறது. பலர் சொல்ற விஷயம், இது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல 1000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 1000 மாணவர்களை படிப்பிக்கிறதுக்கு 5 டீச்சர்ஸ் தான் இருக்கிறோம்டா. பிரின்சிபல் இப்போ என்ன சொல்றாருண்டா, அந்த 5 டீச்சர்ஸுக்கும் டைமை கூட்டுறாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருந்து எல்லா மாணவர்களுக்கும் கற்பித்து கொடுங்கன்னு சொல்லி. ஆனா ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாங்கடா, அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5 ஆசிரியர்களை வேலைக்கு எடுங்க, வேலைக்கு எடுத்தீங்கன்னா நாங்க உடனே அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லா வேலையும் படிப்பிச்சு முடிச்சு விடுவோம் அப்படின்னு ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதுதான் சட்டத்தரணிகள் எடுத்துக்கொள்கிற ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது. வெற்றிடங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது நீதிமன்றத்துக்குள்ள, நீதிபதிகளுக்கான வெற்றிடங்கள். அதை பூர்த்தி செய்தாலே தேங்கி நிற்கக்கூடிய வழக்குகளை நாங்கள் உடனடியாக விரைந்து கொடுக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் எடுத்த இந்த முடிவு, சட்டத்தரணிகளை எதிர்த்து அல்லது சட்டத்துக்கு எதிராக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல விஷயங்கள் இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்ற போது, இன்னும் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுக்கும் இது ஒரு சந்தோஷமாக அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு லாபகமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இலங்கை அரசியல் நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்க்கட்சிகள் இப்போது ஒன்றாக எல்லோருமே கூட்டு சேர்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக கூட்டு சேர்கிறார்கள், இன்னொரு பக்கம் தேர்தல் வந்தா மட்டும் பிரிகிற ரணில் சஜித் தரப்பு இப்ப தேர்தல் இனி அடுத்த 2-3 வருடங்கள் 4 வருடங்கள் கழிச்சு வரப்போதுண்டா இப்ப அவர்கள் இருவரும் இணைந்து கொள்கிறார்கள். அந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி போய்க்கொண்டது. என்னடா இது, 2 பேரும் இப்படி அடிச்சுட்டு இப்ப 2 பேரும் ஒன்றா சேர்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுவும் இப்போது பேசப்படுகின்ற விஷயமாக இலங்கை அரசியலில் வருகிறது. இலங்கையில சட்டத்துறையை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது நீதித்துறைக்கு ஒரு சுயாதீன தன்மை இருக்க வேண்டும். இப்போ இந்தியாவிலே அண்மையில் மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார். அது உண்மையிலே ஒரு ஜனநாயக முறையிலே மாணவர்கள் அல்லது மக்களுடைய எதிர்ப்புக்கு அந்த அரசாங்கம் செவி சாய்ப்பதாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நாடாளுமன்றத்திலே பல தடவைகள் இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு பல தடவைகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மிகவும் மோசமான முறையில் தோல்வியும் கண்டிருக்கிறது. இப்போ அண்மையிலே நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இப்போ அப்படி பார்க்கிற போது இந்த அரசாங்கத்துக்கு முழுமையான ஒரு கட்டுப்பாடு இந்த நாட்டிலே இருக்கிறது. அவரால் எதையும் நிறைவேற்ற முடியும். அதுபோல எதிர்க்கட்சிகள் கொண்டு வருகிற இந்த தீர்மானத்தை அவரால் மிக இலவாகவே தட்டி கழித்து விடவும் முடியும். ஆகவே நீதித்துறையும் சுயாதீனமாக செயல்படுமான்னு சொன்னால் முழுமையாக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல தான் தெரிகிறது. ஆகவே இது நீங்கள் சொன்னது போல 2 பக்க தராசுகளும் அங்கும் இங்கும் எழுபட்டு கொண்டிருக்கும் நிலையிலே யாருக்கு சாதகமாக அமையும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் இந்த தீர்மானம் அமைய போகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி இருக்கிற போது அரசாங்கம் இந்த நீதித்துறையை தொடர்ச்சியாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலோ அல்லது தன்னுடைய ஆளுகைக்குள்ள அல்லது தன்னுடைய சாதக தன்மைக்கோ பயன்படுத்திக் கொள்ளுமா இருந்தால் சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசாங்கம் சொல்கிறது சொன்னால் கடந்த அரசாங்கங்கள் நிறைய கட்டுப்பாடுகளை வைத்திருந்தன, சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலே பின்புறமாக ஈடுபட்டார்கள், ஒரு வழக்கை நடைபெற முடியாமல் தடுத்தார்கள், நீதித்துறைக்கு சவால் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். யாராவது நீதிபதி நேர்மையாக செயல்படுகிறான்னு சொன்னால் அவருக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட்டன, அல்லது அவர் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டார், அல்லது அவர் பந்தாடப்பட்டார். இப்படி இருக்கிற போது சில நீதிபதிகள் நாங்கள் கடந்த காலங்கள் பார்த்திருக்கிறோம், அழுத்தங்கள் காரணமாக அவர்கள் இறுதி கட்டத்திலே தீர்ப்பை வழங்க வேண்டிய நாளுக்கு முதல் நாள் அன்று கூட பதவியிலிருந்து விலகி இந்த வழக்கிலிருந்து நான் விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சுயாதீனமாக செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அப்படி இருக்கிற போது நாங்கள் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ அல்லது ஏனைய இடங்களிலோ சிறுபான்மை தரப்பினர் மீதாக கொடுக்கப்பட்ட கடந்த கால அழுத்தங்கள், வன்முறைகள், அடக்குமுறைகள், அதுபோல படுகொலைகள் போன்றவற்றுக்கான நீதியை இந்த சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அரசாங்கம் சொல்கிறது, நீங்கள் சட்ட ரீதியாக அணுகுங்கள், நாங்கள் நீதித்துறையை சவாலுக்குட்படுத்தவில்லை அல்லது அழுத்தங்களுக்கு கொண்டு வரவில்லை, சுயாதீனமாக நீதித்துறையை செயல்பட விட்டிருக்கிறோம், காவல்துறையை சுயாதீனமாக செயல்பட விடுகிறோம். எனவே நீங்கள் வழக்குகளை கொண்டு வருகிற போது அல்லது நேர்மையான முறையிலே சில விடயங்கள் அணுகிற போது அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறது. செம்மணி போன்ற வழக்குகளில் நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நீதித்துறை இப்படி அரசாங்கம் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்பலாம் இல்லையா?
குறிப்பா கடந்த ஆட்சி கால பகுதியில் வந்து சட்டத்தரணியாக வர வேண்டுமாக இருந்தால் தாய்மொழியில் எடுக்க முடியாது, ஆங்கில மொழியில் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது சட்டத்தரணிகளுக்கும் போலீசாருக்கும் நடுவில் மோதல் இடம்பெற்றது. கொழும்பில் வந்து குறிப்பாக கல்கிசை நீதிமன்றத்தில் வந்து ஒரு மோதல் நிலை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த போலீஸை எல்லோரும் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அது இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் செய்து சரியா பிழையா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் கூட தேர்தல் காலங்களில் சொன்னது, நாங்கள் உண்மைக்கும் எல்லோரையுமே நிம்மதியாக நாங்கள் வேலை செய்ய விடுவோம், சுயாதீனமாக வேலை செய்ய விடுவோம் அப்படின்னு சொன்னார்கள். அதில் ஒன்றாக இந்த செம்மணியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், செம்மணி இந்த மனித புதைக்குழி அப்படிங்கிறது இவர்களுடைய ஆட்சி இருக்கும் போதுதான் இன்னும் வேகமாகவும் விரிவாகவும் விரைவாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது சட்ட ரீதியாக அதற்கு தேவையான நிதி கொடுக்கப்பட வேண்டும், அது தோண்டப்படுகின்ற போது அங்கு காலநிலை சரியாக இருக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களும் பேசப்படுகிறது. எனவே செம்மணிக்கு இப்போது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற போது இப்போ பொதுவான விஷயம் வந்து அங்கு வேறு எந்த ஒரு உடல் தொகுதியும் இல்லை, எண்பு தொகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கு பார்க்கின்ற சட்டத்தரணிகளும் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி செய்கின்றவர்களும் உறுதிப்படுத்த வேண்டும். அதுவரைக்கும் அங்கு தோண்டி கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி தோண்டி எப்போது முடிவடைந்து எத்தனை எலும்புக்கூடுகள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதற்கு பிறகுதான் அவர்கள் அடுத்த அந்த ஸ்கேன் பரிசோதனையாக இருக்கட்டும், இது எந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்டது அல்லது எந்த காலப்பகுதியில் இந்த உயிர் பிரிந்திருக்கிறது போன்ற விஷயங்கள் வந்து அதற்கு பிறகுதான் வெளிவரும். எனவே அதுவரைக்கும் நாங்கள் காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி இருக்கும்போது நீதிபதிகளுடைய இந்த பதவி உயர்வு, இந்த வயதெல்லையை கூட்டுவது ஒரு பக்கம் இது நன்மையாக இருக்கிறதா அல்லது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகின்ற முடியாமல் சுயாதீன தன்மையை இல்லாதொழிக்க பார்க்கிறதா அப்படிங்கிறது செம்மணியிலும் இது போன்ற பல வழக்குகளுக்கும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் பல்வேறுபட்ட நபர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள். இந்த நீதித்துறை எந்த அளவுக்கு ஆழமாக இப்பொழுது செல்கிறது என்று பார்த்தால், ஜேவிபியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர் ரோஹண விஜயவீரருடைய கொலை, அது அவர் கொலை முன்னால் இருந்து கண்காணித்தவர் பார்த்தவர் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கு இப்பொழுது பிழையானது என்று சொல்லி அதன் மீதாக ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அது தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கப்படுது. அப்ப பின்னோக்கி போகிற போதும் முடக்கப்பட்ட பல வழக்குகள் மீளவும் கொண்டு வரப்பட்டு அவற்றுக்கான நீதி கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இப்படியான குழப்பங்கள் வரும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறது. ஆனாலும் சட்டத்துறை இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது சாதாரண பொதுமக்கள் ஒரு பொதுமகன் ஒருவர் ஒரு சட்டமீறல் நடக்கிற போது முன்னர் இருந்த ஆட்சி காலங்களிலே அவர் அதை சவாலுக்கு உட்படுத்தி நீதித்துறையை நாடி தனக்கான நீதியை நேரடியாக பெற்றுக் கொள்வது மிக சிக்கலான காலமாக இருந்தது. எல்லோருக்குமே தெரியும், வெளிப்படையானதான். நிறைய அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும், பயம் இருந்தது. ஒரு பக்கமாக ஒரு சின்ன குற்றச்செயல் நடந்தால் கூட அதை போய் வழக்காக மாற்றுவதற்கு மக்களுக்கு பயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற விடயங்களை நேரடியாக அதுக்கான ஆதாரங்களோடு சமர்ப்பித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோருகின்ற விண்ணப்பங்கள் அதிகமாக வந்து சேருவதாக தெரிகிறது. அரசாங்கம் அடிக்கடி இதை அறிவித்துக் கொண்டும் இருக்கிறது. நேரடியாக டிஜிபியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, டிஐஜியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக இணையத்தினூடாகவும் நீங்கள் முறைப்பாடுகளை செய்யலாம், உலகின் எந்த மூலையில் இருந்தும் கூட. அப்படி இருக்கிற போது இலங்கையோட வடக்கு பகுதிகளிலே, வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இந்த மருத்துவ மாஃபியாக்கள் அவை தொடர்பான வழக்குகள் திடீரென்று சில விஷயங்கள் வெளியில வருகின்றன. குறிப்பாக அதிக கட்டணம் வசூலித்தல், சேவைகளுக்கான அதிக கட்டணம். உதாரணமாக ரத்த பரிசோதனைக்கு 400 ரூபாய் என்கின்ற ஒரு கட்டணம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தில். சொன்னால் 550-600 ரூபாய் வரைக்கும் அதுக்கு வசூலிப்பதாக சொல்லப்படுகிறது. இது பல வருடங்களாக இருந்தாலும் கூட அண்மைய நாட்களிலே இது தொடர்பான முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பெருந்தொகை பணம் தண்டமாக அறவிடப்பட்டிருக்கிற விடயங்களையும் பார்க்கிறோம் இல்லையா? குறிப்பாக இப்ப மருத்துவ மாஃபியா அப்படின்னு சொல்லிக்க நிறைய விஷயம் இதுக்குள்ள நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ரத்த பரிசோதனையாக இருக்கட்டும், உங்களுடைய உடல் ரீதியான பரிசோதனைக்கு வந்து இப்ப எல்லோருமே இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நேரங்கள் இலங்கையில் இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, இதுக்கு வந்து முகம் கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய உடலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் ஓகே, நாங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், யூரின் டெஸ்ட் எடுப்போம், இது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதுறாரு. எழுதி போட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா, நீங்க இது மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா கூட காசு எடுப்பேன், நான் சொல்றேன் இந்த கிளினிக் நீங்க போங்க, அவங்க நிறைய லப் இருக்குத்தானே, நீங்க அந்த லப்ல போய் எடுங்க, வேணுமா இருந்தால் என் பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லிட்டு நீங்க கதைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் தருவார்கள். நாங்கள் அதுக்கு முதலே ஃபோன் பண்ணி கேட்டு இதுக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வேணுமா, இந்த மாதிரி செய்ய வேணும் அண்ட் எல்லாம் கேட்டுட்டு விலையெல்லாம் கேட்டுட்டு அங்கே நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோம் டாக்டர்கிட்ட பேர் சொன்னதால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிச்சு, விலையும் குறைவாக இருந்தது. ஆனால் அதே இதை வந்து நீங்கள் வெளியால் அல்லது வேறொரு இடத்துல அல்லது நியாயமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா விலையில் பல மாற்றங்களை நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். காரணம், இப்போது இந்த ரத்த பரிசோதனைகளுக்கு என்று சொல்லியும் மற்ற பரிசோதனைகளுக்கு சொல்லி நியாயமான கட்டணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அதை
விட அதிகூடிய கட்டணத்துக்கு வந்து இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உடல் ரீதியாக. அதுதான் இப்போது கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வந்து தீர்ப்புகளும் முன்வைக்கப்படுகிறது. அந்த தீர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. மற்றவர்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய, மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார் என்றால், ஒன்று தங்களுடைய சமூகம் வந்து சீரான ஒரு மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்றால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரித்தானியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் இங்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பரிசோதனை, பெரிய மில்லியன் கணக்கிலான பரிசோதனை உபகரணங்களை, கருவிகளை எல்லாம் இங்கே அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவை சீராக செயல்படுகிறதா என்ற கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இப்போ சில வருடங்களுக்கு முதலே நமக்கு கிடைத்த சில தகவலின் அடிப்படையில் முக்கியமான பல மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்ட இப்படியான பரிசோதனை உபகரணங்கள் திட்டமிட்டு அவை பழுதாக்கப்பட்டிருக்கின்றன. அது காரணம் என்ன சொன்னால், அது இலவசமான பரிசோதனை தானே. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக எந்த விதமான வருமானம் இல்லை. வெளியிலே அனுப்பி வைத்தால் தான் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும் என்கிற ரீதியிலே அவை திட்டமிட்டு சில தரப்பினரால் பழுதாக்கப்பட்டு அல்லது முறையான பராமரிப்பு மேற்கொள்ளப்படாமல் அவையாகவே பழுதாகுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கிற போது இப்போது நீங்கள் சொன்னது போல இந்த வெளியிலே தனியார் மருத்துவமனைகளிலே அறாக்கட்டணம் வரவிடப்படுகிறதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக கடுமையான பாதிப்பு தான். ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டாலே அதுக்கு பல பிராண்ட்கள் இருக்குங்க. ஏ என்ற ஒரு தலைவலி மாத்திரையை எடுத்துக்கொள்ளும். அந்த மாத்திரையை இன்னொரு கம்பெனி ஏபிசி என்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது, சிடிபி என்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது, XYZ என்ற நிறுவனம் தயாரிக்கிறது. அப்போ விலையை வந்து ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விலை என்று சொல்கிற போது மக்களும் ஏமாறுகிறார். ஆனால் அந்த மருந்துக்கு எல்லா நிறுவனங்களும் ஒரே விலையத்தை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அவசியமும் இருக்கிறது, கட்டுப்பாடும் இருக்கிறது. ஆனாலும் இது வெளிநாட்டிலேருந்து வந்தது, இது உள்ளூர் தயாரிப்பு, இப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய ஏமாற்று வித்துகள் இந்த மருத்துவ மாஃபியாக்குள்ளே இருப்பதுதான் இங்கே வெளிப்படையான விஷயமா இருக்கிறது. இதன் சாதாரண பொதுமக்கள் மட்டுமல்ல, மருத்துவர்களும் பாதிக்கப்படுகிறார் என்றால் இதில் சமூகத்தில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு இலவசமாக சேவைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப நிலையிலிருந்து கல்வி கற்று கடுமையான உழைப்பை கொட்டி ஒரு சிறிய பின்னணியிலிருந்து வந்த பல மருத்துவர்கள் இன்று இப்படியான மாஃபியாக்களால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக அவர்கள் பொது மருத்துவ சேவையிலிருந்து விலகி தனியார் மருத்துவமனைகளுக்கு தங்களுடைய சேவைகளை கொண்டு செல்ல வேண்டிய அழுத்தங்களுக்கும் அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார். அப்படி இப்படியான பிரச்சனை இருக்கிற போது இதற்கு எப்படியான தீர்வுகளை எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக வந்து இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே அரசாங்க வைத்தியசாலைகளை பார்க்கிற போது திடீர் பழுதாகிவிடும். அது அவர்களுக்கான அந்த வரிசையில் தான் நாங்கள் அதுக்கு போக வேண்டும். வலி வேதனையோடு இருக்கின்ற போது அங்கே அந்த சிடி ஸ்கேன் எல்லாம் பழுதாகிவிட்டால் இவர்களுக்கான அந்த காத்திருப்பு நாட்கள் வந்து காத்திருப்பு நாட்கள் கூடுகின்ற போது நோயும் காத்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நோயும் வலியும் வேதனையும் எங்களுக்கு கூட்டிக் கொண்டே போகும். வேறு வழி இல்லாமல் நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் போனால் அங்கு நாளையோ நாளையோ வந்து எங்களுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நடக்கும். அதனுடைய தொகை வந்து 85,000 95,000 வரைக்கும் ஒவ்வொரு தனியார் மருத்துவத்துறைக்கு ஏற்ற அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அதுவும் விலை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இப்போ என்னென்னா, தனியார் துறையில் வந்து இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் அவ்வளவு லேசில் பழுதடைவது கிடையாது. ஆனால் அரசாங்க வைத்தியசாலைகளில் உடனே பழுதடைகிறது. பராமரிப்புகள் இல்லாமல் போகிறதா? என்ன காரணம்? உடனடியாக ஒரு புதிய சுகாதார அமைச்சர் நியமிக்கப்படுகின்ற போது அரசாங்க வைத்தியசாலைகளில் எக்கச்சக்கமான புதிய இயந்திரங்கள் வந்து கொண்டு வைக்கப்படுகிறது. குறிப்பாக தனியார் வைத்தியசாலைகளில் ஒரு சிகிச்சை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணமாக அறவிடப்படுகின்ற போது ஒரு அரசு வைத்தியசாலையில் மிகவும் சிறப்பாக அதை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக அந்த சேவை வழங்கப்படுகிறது. இங்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய். ஆனால் இங்கு அரசாங்க வைத்தியசாலையில் வந்து அது இலவசமாக வழங்கப்படுகிறது. தரத்தை அடிப்படையாக பார்க்கும் போது ரெண்டுமே ஒரே தரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் வெளியில் இருக்கிற பிம்பம் என்ன அப்படின்னா, அரசாங்க வைத்தியசாலை கவனிப்பு எல்லாம் குறைவு, பிரைவேட்டாக இருந்தால் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம், இங்கே பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயையான பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான பரிசோதனைகளுக்கும் இதுக்கும் அரசாங்கத்தில் பெருசாக செய்வதில்லைன்னு சொல்லி. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாஃபியா தங்களுக்கு எப்படி இதை நாங்கள் அரசு வைத்தியசாலையை முடக்கினால் தங்களுக்கு லாபம் வருமோ, இதுக்கு ஒரு மாஃபியா உள்ளுக்குள்ளேயே செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும், சில நேரங்கள் நிரூபிக்க முடியாமலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயமாக. எனவே குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது இலங்கையுடைய சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய செயலாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் முன்னின்று இங்கு எங்கு தவறு நடக்கிறது, இவ்வளவு பெருந்தொகை செலவில் இவ்வளவு இயந்திரம் வாங்கி கொடுக்கும் போது அது பழுதடைந்தால் என்ன காரணம், அதற்கான மாற்று வசதி என்ன, ஒரு தனியார் மருத்துவமனையில் உடனடியாக அந்த பழுது சீர் செய்யப்படுகிறது என்றால் ஏன் இங்கு சீர் செய்யப்பட முடியாமல் இருக்கிறது போன்ற பல கேள்விகளும் இருக்கிறது. எனவே அரசாங்கம் நினைத்தால் இந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த மாஃபியாக்களையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியும். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது அதுக்கு யார் இப்போது முன் வருகிறார்கள்? இப்ப அரசு சார்பாக வருகின்ற சட்டத்தரணி, இன்னொரு பக்கம் எதிர் தரப்பு சார்பாக வருகின்ற சட்டத்தரணிகள் போது நீதிபதி எவ்வாறு தங்களுடைய முடிவுகள் எடுக்க வேண்டும் எல்லாம் சுத்தி வருகின்ற போது எல்லாமே இந்த நீதித்துறைக்குள்ளே தான் ஒரு வட்டமாக போய்கொண்டிருக்கு.
எனவே இதோடு நாங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். அதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் 1977 என்ற ஒரு இலக்கம் இருக்கிறது. இது நுகர்வோர் அதிகார சபைக்கான முறையீடுகளை செய்யக்கூடிய ஒரு இலக்கம். நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்த எந்த விதமான விஷயங்களையும் முறைகேடு நடப்பதாக நீங்கள் அறிந்து கொண்டால் ஆதாரங்களோடு அவர்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த பலதும் பத்தும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்யும் போது நான் வாசித்து விட்டு வந்த ஒரு செய்தி, வவுனியாவிலே ஒரு வைத்தியசாலை அவர்கள் இப்பொழுது இந்த இதே போல ஒரு இரத்த பரிசோதனைக்கு 400 ரூபாய்க்கு பதிலாக 550 ரூபாய் அறவிட்டது. அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இப்பொழுது தண்டப்பணம் வரவிடப்பட்டிருக்கிறது. இதன் போது அவர்களுக்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் பத்திரிகை ஒன்றினூடாக ஊடகத்தின் ஒன்றினூடாக வெளிப்படையாக நாங்கள் இப்படி ஒரு தவறை செய்தோம் என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு முக்கியமான கடப்பாடும் அவர்களுக்கு நீதித்துறை மூலமாக விதிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் தைரியமாக இந்த 1977 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டால், நீங்கள் ஒரு நுகர்வோராக, அது எந்த துறையாக இருக்கலாம், அது மருத்துவத்துறை என்று மட்டுமல்ல, எந்த துறையாக இருக்கலாம், எந்த பொருளை வாங்குவதாக இருக்கலாம், எந்த சேவையை பெறுவதாக இருக்கலாம், நீங்கள் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக தைரியமாக ஆதாரத்தோடு முறையிடுங்கள். அதுக்கான சட்ட நடவடிக்கை இந்த நீதித்துறை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு பலதும் பத்தும் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின், என்று பிரதீப்.